பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி. இப்போ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி இல்லையா? அப்போ இந்த துலா ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3க்கும் 6க்கும் உடையவர். எங்கே வராரு? 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு தானே வராரு? ஆமாம், 10ஆம் இடத்துக்கு தான் வராரு. அப்போ இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வேலை, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் துலா ராசிக்கு குரு பகவான் யாருங்க? அசுரகுரு, தேவகுரு தான். கொஞ்சம் பிரச்சனை பண்ணித்தான் கொடுப்பாரு. எப்பவுமே குரு வந்து அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார், இந்த துலா ராசிக்காரங்களுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குருவா ஒருத்தரை கைட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, வச்சுக்கிட்டாங்க மீன்ஸ் என்னன்னா ஒரு குரு வழிபாடு. எது நமக்கு ஆகாதோ, இப்போ நமக்கு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டைக்கே நிற்கிறான், அவன்கிட்ட போய் நம்ம சண்டைக்கு நின்னா அவனோட கோவம் எச்சாதான் ஆகும். அவங்ககிட்ட போய் சமாதானமாக அவனுக்கு ஏதோ பிடிச்சதை வாங்கி கொடுத்தப்பா சாமி, இங்கே பாரு உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, விடு, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சரண்டர் ஆகி போயிட்டோம்னா, விடுப்பா உனக்கு என்ன பிரச்சனை, நான் சரி பண்ணுறேன், விடு, நான் வந்து கேட்டுக்கிறேன், நீ சொல்கிறது என்னமோ நான் கேட்டுக்கிறேன் போ அப்படின்னு போயிட்டா நமக்கு அந்த இடத்துல என்ன வராதுங்க? சண்டை வராது. அதுதான் ஒரு கான்செப்ட். அந்த கிரகங்கள் பகையாக இருந்தாலுமே கூட, இப்போ குரு சுக்கிரன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குருவுடைய வீடு தனுசு துலா அல்லது துலா மீனம் கல்யாணம் ஆயிடுச்சு, விட்டு கொடுத்து போகணும். அப்போ அங்கே என்னன்னா அங்கே சுக்கிரன் வந்து கொஞ்சம் நான் தான் அப்படின்னு நிற்கும். அப்போ குரு என்ன பண்ணோம்? சரி, குருவுடைய நட்சத்திரத்தை அந்த வீட்டில் பிறந்தவங்க, சரிப்பா விடுப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை, எதா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்ப்பா, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வந்துட்டாலே குடும்பத்திலையும் பிரச்சனை வராது, எந்த இடத்துலையுமே நமக்கு பிரச்சனை வராது. அப்போ குரு பகவான் 3, 6, 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 3, 6ஆம் அதிபதியா இருக்கார். அப்போ இவங்க ஒரு இடமாற்றம், இந்த துலா ராசிக்காரங்க ஏதாவது ஒரு இடமாற்றம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுவும் பதவி உயர்வோடவே கிடைக்கும். ஏன்னா கௌரவம் 10ஆம் இடங்கிறது, 10ஆம் இடத்துக்கு குரு உச்சமாய் வராரு. அப்போ தொழில் ஸ்தானத்தை நல்லா வளர்த்தி கொடுப்பார். அப்போ நல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல மதிப்பு உயர்றது, உங்களுடைய வேலை, உங்களுடைய திறமைகள், உங்களுக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய மாற்றங்கள், அதாவது இது வரைக்கும் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சேன், ஆனால் என்னமோ தெரியலைங்க, நான் என்னெல்லாமோ பண்ணுறேன், ஆனால் எங்கள் முதலாளி என்னைய எனக்கான அங்கீகாரத்தையே கொடுக்க மாட்டேங்கிறார், நான் கேட்கறது எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னா, இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இடமாற்றம் பண்ணுறது, ஒரு விற்பனை பண்ணுறது, அந்த விற்பனை மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது, இது எல்லாமே இந்த காலகட்டம் நடக்கும். நல்ல வேலை, வெற்றி. அதே சமயத்தில் 3, 6 குடையவராக இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் நமக்கு எப்படி பாதகத்தை செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடன், நோய், வழக்கு, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும், அதனால டயத்துக்கு சாப்பிட்றணும். நமக்கு அந்த ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக நம்ம சாப்பிட்டு வரும்போது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடன்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு அந்த கடன், உடம்பு சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு கொடுக்கும். என்னங்க எல்லாருமே கடன் வாங்கிட்டா நோய் வராதா அப்படின்னு கேட்டால் வரும் தான், ஆனால் வந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. சரிங்களா? எப்பவுமே நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறது எப்படின்னா, சம்பவம் நடக்கும் ஆனால் பாதிப்புகள் குறையும். இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் 5000 ரூபா செலவு பண்ணுறதும் இருக்குது, 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறதும் இருக்குது. அப்போ அந்த சம்பவம் நடக்கிறதுன்னு, ஒரு நோய் வர்றதுன்னா வந்து தான் தீரும். அது ஒரு 5000 ரூபாயில சரியாக போயிடும், 5 லட்ச ரூபா செலவாகாது. இல்லைன்னா 5 லட்ச ரூபா செலவாகுது. அதுக்கு நம்ம கடன் வாங்கி தானே ஆகணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம என்னடா எல்லாத்துக்கும் மேடம் இப்படி 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டா கடனே வாங்குறாங்க, அப்போ கடன் வாங்கிட்டு யாருக்கும் நோயே வராதுன்னா வரும். அது அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி வந்ததை சரி பண்ண முடியாது. இப்போ ஒருத்தருக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னா கண்ட்ரோல் தான் பண்ணிக்க முடியும், ப்ரெஷர் வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஆனால் அது வர்றதுக்கு முன்னாடி தடுத்துருக்கலாம்ல. இப்போ சுகர் ஏன் வருது? டென்ஷன்னால வருது, தூக்கம் இல்லாதனால வருது. அப்போ தூங்கியிருக்கலாம், டென்ஷன் இல்லாமல் இருந்துக்கலாம். ஆனால் இருக்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்தில் மெயினாக இப்போ இருக்கிற பரபரப்பான இந்த கலியுகத்தில், அதுவும் இந்த ஒரு 2, 3, 4 வருஷத்து அளவில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே ரொம்ப டென்ஷனோட தான் இருக்கும். யாருமே அமைதியாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. அதனால தான் நான் டென்ஷனாக இருக்கிறதுனால தான் அமைதியை தேடி எங்கே போகிறோம்? கடவுள்கிட்ட போகிறோம்,
கோயிலுக்கு போனால் கொஞ்சம் மன அமைதியாகுது. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்ச நேரம் அந்த மனசை அமைதிப்படுத்துது. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்ததையும் மறுபடியும் டென்ஷன் ஆயிடுது. அதனால தான் நிறைய ப்ரெஷரு, சுகர். அந்த காலத்துலலாம் எந்த ப்ரெஷர் வந்துச்சு, எந்த சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க, எந்த ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க? அன்றைக்கெல்லாம் 80 வயசு 100 வயசு ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளாம் 60 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? ஆனால் வந்துடுது 40லேயே முட்டி வலி வந்துடுது, சுகர் வந்துடுது, ப்ரெஷர் வந்துடுது. ஏன்னா அது நம்ம சரியாக நம்ம உடம்பை பார்த்துக்கிறது இல்லை. நம்ம உடம்பை பார்த்துக்கிறது இல்லை, நம்ம மனசை பார்த்துக்கிறது இல்லை. எதுக்காக ஓடுறோன்னு தெரியல. வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான 24 மணி நேரத்தில் நம்மளுடைய உடம்பையும் நம்மளோட மனசையும் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு மணி நேர பயிற்சியாவது நம்ம செய்யணும். ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ், ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன். இந்த 2 விஷயங்கள் நம்ம செஞ்சாலே இந்த உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சொல்கிறேன், நீங்கள் செய்கிறீங்களா மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. சரிங்களா? எதுவுமே சொல்கிறது மட்டும்தான் நல்லாயிருக்கும், சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், செய்ய மாட்டோம். இதே ஆஸ்பத்திரியில் போய் 3 மணி நேரம் உட்காந்துருப்போம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதே ஒரு 30 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்தால் சரியாக போயிடும். ஆனால் வாக்கிங் போக மாட்டோம். காலையில் நமக்கு தூக்கம் தான் பெருசு இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிக்கணும். அடுத்தது பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது துளாராசிக்கு 4 5ஆம் அதிபதி. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரும்போது துளாராசிக்கு 9 12ஆம் அதிபதி. 9 12ஆம் அதிபதி புதன். இப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இப்போத்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் வாங்கிறதுக்கும் சொத்து வாங்கிறதுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஒரு வாகனமோ அல்லது ஒரு சொத்தோ அல்லது ஒரு சுயம் எனக்கான சந்தோஷத்தை நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நான் செலவு பண்ணுறது, இது எல்லாமே 4ஆம் இடம். இப்போ எனக்கான விஷயம்னா என்ன? நான் நல்லா புடவை கட்டி நல்லா ஒரு ஜம்முன்னு ஒரு நல்லா நீட்டாக இருந்தேன்னா நல்லா இருப்பேன். அப்போ நான் அதுக்கான வேலைகள் என்ன பார்க்குறேன். நான் வண்டியில் போனால் இந்த மாதிரி ஜம்முன்னு ஜாலியாக வண்டியில் போயிட்டு வருவேன். காரில் போனால் ரொம்ப சொகுசாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வாகனங்கள் வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி நமக்கான விஷயங்கள் செய்யறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு இந்த பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது இந்த துலா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம். இப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு 3 6 10 4 5 9 12 தான் இருக்கு. அப்போ குரு பகவான் சிம்மத்துக்கு வரும்போது தான் இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா? அப்போ 5 7 9 3 5 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அக்டோபருக்கு மேலே இவங்களுக்கு திருமணம் பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கிடையாது. அடுத்தது அதிசாரமாக குரு பகவான் சிம்மராசிக்கு வரும்போது திருமணம் பண்ணலாம். இப்போ திருமணம் பண்ணால் அவர் 6 குடையவராக இருக்கிறதுனால 6ஆம் இடம் வலுவாக வேலை செய்யும். அப்படின்னா என்னங்க? பிரிவினையை கொடுக்கும். டைவர்ஸ் ஆகிறது, பிரிஞ்சு போகிறது, ஏதோ ஒரு விதத்தில் வாக்குவாதம் நடக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே இந்த 6ஆம் இடம் செயல்படும் போது நமக்கு திருமணம் பண்ணக்கூடாது. அது புத்தி ஆகட்டும், திசையை விட்டலாம். திசை நீண்ட கால திசை. இப்போ நான் ஒரு 20 வருஷம் அப்படின்னா 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா அங்கே சண்டை சச்சரவு வரும். ஆனால் பிரிவினையை கொடுக்குமானா அதே 6ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரத்தில் வேற கிரகம் நின்று அந்த புத்தியில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 100% பொருத்தம். 10 பொருத்தம் சூப்பராக இருக்குது, கிரக பொருத்தம் நல்லா இருக்கு, லக்ன பொருத்தம் நல்லா இருக்கு. எந்த பொருத்தம் நல்லா இருந்தாலும் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட 6 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டு திசாபுத்திகளில் திருமணம் நடந்தால் கண்டிப்பாக திருமணம் பிரிவு ஆயத்தீருது. அந்த காலகட்டம் பிரிஞ்சாவது இருக்காங்க, அப்புறம் ஒரு 6 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்குள்ள அந்த ஜாதகத்துல பொறுத்து நல்லா இருக்கு, கிரக பொறுத்து நல்லா இருக்கு, பிரியவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்களா? அந்த ஜாதகக்காரங்க இருக்கிறாங்க, பிரியிறாங்க, ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க, மீண்டும் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்த கொடுக்கும். அதனால நம்ம கவனமா இந்த காலகட்டம் திருமணத்தை பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது குழந்தை பிறப்பு கட்டாயம் உண்டு. அடுத்தது ஆயில்யத்துல போகும்போது 9 12 இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேல் படிப்பு படிக்கிறது, வெளிநாடு போகிறது, தூரதேச பிரயாணங்கள் போகிறது, அடுத்தது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கோயில் வழிபாடுகள் பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு பகவான் போகும்போது 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் வேலை இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இயக்கும் போது என்னன்னா அந்த அசையாத சொத்துக்கள் வாங்கிறது, அயன சயன சுகம் நல்லா இருக்கிறது, ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ உயர் கல்வி படிக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடியது எல்லாமே இந்த 9ஆம் இடம். அப்போ பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
துலா ராசிக்கு எங்கெங்க பார்க்குறாரு அப்படின்னா 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பம், பொருளாதாரம், வாக்கு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போ 4ஆம் இடங்கிறது நான் சொல்லிட்டேன், தாய் வழி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு, பாசம், சொத்து, சுகம் இதெல்லாமே கிடைக்கும். நமக்கு உண்டான சுகங்கள் கிடைக்கிறதும் இந்த 4ஆம் இடம். அடுத்தது 6ஆம் இடம், ஒரு வேலை கிடைக்கிறது. ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த நீங்கள் எழுதின அந்த முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னா கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாமே எழுதலை, படிக்கவே இல்லை, எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்தந்த முயற்சி பண்ணவங்களுக்கு அந்தந்த பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் அவங்கவுங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அடுத்தது விருச்சக ராசி. இதில் வந்து நம்ம 7 ராசி வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த 7 ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி என்ன, இந்த வருஷத்தை உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் மூலமாக பண்ணிக்கோங்க. இப்போ துலா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வழிபாடே சொல்லலை. குரு 10ஆம் இடத்துல உச்சமாகறதுனால 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம் இல்லையா? அப்போ கர்மகாரியங்களையும் கொடுக்கும். அதனால் எங்காவது நீங்கள் ஒரு பெரிய காரியம் அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு வாங்க. அந்த மாதிரி பெரிய காரியங்களுக்கு அவங்களுக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. இப்போ வயசானவங்க இருக்காங்க, ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்க, அவங்க ஏதாவது டெத் ஆயிடுறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான செலவுகளை நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்தது குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போங்க, வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நான் சொல்கிறது இதுதான்.